என் வாழ்க்கையின் மிகவும் அவமானகரமான தருணத்தை நினைவுபடுத்தி என் சிறந்த தோழி என் உறவை அழிக்க முயன்றாள். எனது உடல் எடை மற்றும் தன்னம்பிக்கை விஷயத்தில் நான் எப்போதும் போராடிக் கொண்டிருந்தேன். பல வருடங்களாக ஆண்களுக்கு நான் ஒரு வெறும் ஆசையாகவோ அல்லது ஒரு கேலியாகவோ மட்டுமே தெரிந்திருப்பதாக உணர்ந்தேன். பிறகு நான் கைலை சந்தித்தேன். அவர் அன்பானவர், ஆரோக்கியமானவர், மேலும் நான் யாராக இருக்கிறேனோ அப்படியே என்னை நேசிப்பவர். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் தனது மனைவி மற்றும் மகனை இழந்தவர் அவர். அவர் என்னை மிகுந்த கனிவோடுதான் நடத்தினார. ஆனால் என் சிறந்த தோழியான அவரை வெறுத்தாள். அவர் என்னை ஏமாற்றுகிறார் அல்லது என்னை கட்டுப்படுத்துகிறார் என்று என்னை நம்ப வைக்க அவள் பல மாதங்களாக முயற்சி செய்தாள். ஒரு இரவு விருந்தின் போது எல்லாம் வெடித்தது. நாங்கள் போர்டோவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது பெத் திடீரென்று கைலின் மறைந்த மனைவி மற்றும் மகனின் புகைப்படத்தை வீட்டில் வைத்திருப்பதை நான் ஏன் பொறுத்துக் கொள்கிறேன் என்று கேட்டாள். நான் மிகுந்த அவமானத்திற்கு ஆளானேன். அவள் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதாகவும் அவள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் அவளிடம் சொன்னேன். அப்போதுதான் அவள் என்னை முழுமையாக வீழ்த்த நினைத்தாள். என் முன்னாள் காதலன் என்னுடன் உறவில் இருந்தபோது என்னை ஒரு பன்றி முகமூடியை அணிய வைத்து ஊக் ஊக் என்று சத்தம் போடச் சொன்னதைப் போலவே இதையும் நான் சாதாரணமாக ஏற்றுக்கொண்டேன் என்று அனைவர் முன்னிலையிலும் கத்தினாள். அந்த நிசப்தம் என்னை உறைய வைத்தது. கைல் ஆத்திரமடைந்து எங்கள் வீட்டிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு அவளை கத்தினார். நான் அவரை இழந்துவிட்டேனோ என்று நினைத்து கண்ணீரில் சரிந்தேன். ஆனால் கைல் என்னை அப்படியே அணைத்துக் கொண்டார். எனது கடந்த காலத்தைப் பற்றி அவருக்கு கவலையில்லை என்றும் அவளுடைய கொடூரமான குணத்தைக் கண்டுதான் அருவருப்படைந்ததாகவும் அவர் சொன்னார். மதிய உணவின் போது அவளுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்க முயன்றேன். ஆனால் அவள் நடந்த அனைத்திற்கும் கைலையே காரணம் என்று குற்றம் சாட்டினாள். அதுவே எல்லை முடிவாக இருந்தது. அவள் என் தோழி என்று நான் நினைத்த அந்த உறவை இழந்து வருந்துகிறேன். ஆனால் என்னை உண்மையாக நேசிக்கும் அந்த மனிதரை நான் இறுதியாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன்.